ஒரு வீட்டுல முதலாளியும் அவருக்கு துணையா ஒரு சமையல்காரரும் இருக்காங்க. ஒரு நாள் முதலாளி கொக்கு ஒன்ன வாங்கிட்டு வந்து சமையல்காரர்கிட்ட கொடுத்து கொக்கு குழம்பு வைக்கிற மாதிரி சொல்றாரு. சமையல்காரர் குழம்பு வச்சு முடிச்ச பிறகு கொக்கு கறி எப்படி இருக்குன்னு சுவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு கொக்கோட ஒரு கால் துண்டை மட்டும் சாப்பிட்டுறாரு. முதலாளிக்கு சாப்பாடு பரிமாறப்படுது. ஒரே ஒரு கால் துண்டை மட்டும் எடுத்து வைக்கிறாரு. முதலாளி இன்னொரு கால் துண்டையும் வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கொக்குக்கு ஒரு கால் தானுங்க முதலாளி அப்படின்னு சமையல்காரர் சொல்றாரு. கொக்குக்கு 2 கால்கள் இருக்குமே அப்படிங்கிறாரு முதலாளி. இல்லைங்க, ஒரு கால் தானுங்க அப்படிங்கிறாரு சமையல்காரர். முதலாளி எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் சமையல்காரரு ஒத்துக்கவே இல்லை. முதலாளி சாப்பிட்டு முடிச்சோனையும் கொக்குக்கு 2 கால் தான் உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சமையல்காரரை வயல்வெளிக்கு கூட்டிட்டு போறாரு. வயல்ல ஒரு கொக்கு ஒரு காலை மடக்கிட்டு ஒத்த காலோட நிக்கிறத காமிக்கிறாரு. இங்க பாருங்க, ஒரு கால் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமையல்காரர் முதலாளி கிட்ட சொல்றாரு. உடனே அந்த முதலாளி தன்னுடைய 2 கைகளையும் தட்டுறாரு. சத்தம் கேட்ட உடனேயுமே கொக்கு தனது 2 கால்களையும் அடக்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிக்குது. பார், கொக்குக்கு 2 கால்கள் தான் அப்படின்னு சமையல்காரர்கிட்ட காட்டுறாரு முதலாளி. நீங்க இப்ப கை தட்டியதற்கு பதிலா சாப்பிட ஆரம்பிக்கும் போதே கையை தட்டி இருந்தா கொக்குக்கு 2 கால்கள் வந்திருக்குமே அப்படின்னாராம் சமையல்காரர். சரி, இந்த கதையில என்ன நீதி இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. நல்லாவே புரியுதுங்க. சமயோகித புத்தி. நாம ஒரு தப்பு பண்ணிட்டாலுமே அந்த இக்கட்டான சூழ்நிலைய தன்னோட அறிவாலையும் பேச்சாலையும் எப்படி சமாளிக்கணும் அப்படின்றதுதான் இந்த கதையோட நீதி.